நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது ஈகோவோ இது காதல் இல்லாமையோ ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக எதனால் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு நபர்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருங்கின உறவாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தாயை போல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னாலுமே வச்சுருந்தாலுமே கூட அவங்கள நீங்கள் ரொம்பவே நெருக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா விதத்துலேயுமே இந்த நபர் எனக்கு ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நபர்களை நம்பி ஒரு சில விஷயத்த உங்கள் காதலில் ஒரு சில விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணப்பட்டிருக்கீங்க. காதலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. பாக்கிங்க கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு பிரிவு பிரச்சனை அப்படின்றதுக்கு வர்றதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்த உங்கள் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பச்சோந்தியான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி டிவைன் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. கார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுது முக்கியமாக அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களையும் இப்போ நீங்கள் வந்து உண்மையாக தான் காதலிக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய நபர்கள் மேலே உண்மையான ஒரு அன்பை அதீதமாக தான் வச்சு கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த நபர்கள் உங்கள் நபர்கள் கிட்ட எப்படி இதை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வேறொரு தொடர்பு இருக்குது. ஓகே, நீங்கள் செய்யாத காரியங்களை செஞ்ச மாதிரி காட்டிடுறாங்க ஆதாரங்களோட. ஓகே, ஜோடிச்சு சொல்கிறாங்க. பொய்யா ஒரு ஆதாரத்தை வந்து க்ரியேட் பண்ணி ஜோடிச்சு, அதாவது நீங்கள் பண்ணாத விஷயங்கள் நீங்கள் இப்போ இங்கே பார்க்கும்போது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த உறவு ரீதியான அப்படின்ற ஒரு விஷயமும் தான் இங்கே மெயினாக வந்திருக்கு. அப்போ உங்கள் நபர்கள்கிட்ட உங்களுக்கு யாரோடையாவது ஒரு ரகசிய உறவு இருக்குது, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் பிரிஞ்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த விஷயங்கள் தான். உங்களுக்கு இன்னொருத்தர் கூட ஒரு தொடர்பு இருக்குது, நீங்கள் இன்னொருத்தர் கூட சாட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னொரு கூட வழியாக போயிட்டு வாரீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரிவுகள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று இருக்கலாம். ஓகே, அல்லது இந்த நபர்கள் உங்களை திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு பின்வாங்கியிருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய நபர்களுடைய ஃபேமிலிகிட்ட கூட இந்த நபர்கள் போயிட்டு உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சில புகைப்படங்களை காட்டியிருக்கலாம், அல்லது ஒரு சில மெசேஜஸை காட்டியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக தான் இன்னுமே உங்கள் நபர்களுடைய கண்களுக்கு வந்து தெரியுறீங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, ஏமாத்துக்காரி அப்படின்ற மாதிரி தெரியுறீங்க. இடத்துல நீங்க தான் உங்க நபர்களை வந்து ஏமாத்துறீங்க, மூளை செலவை செய்றீங்க. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த பேசி உங்கள் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்காக நீங்கள் தான் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் நேரடியாக இவங்களோட ஃபேமிலிகிட்ட போயிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் கூட இங்கே உங்களுக்கும் அவர்களுக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து சடனாக நின்று போயிருக்கும். சடனாக உங்களுக்கு இன்னுமே அந்த காரணம் தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. எதுக்காக இந்த நபர் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, நான் உண்மையான ஒரு அன்பை தான் கொடுத்தேன், அதீதமாக தான் இருந்தேன், பட் இந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படியே விடை தெரியாமல் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்குது. இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஒரு ரீசனை வந்து உங்கள் நபர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் காட்டியிருக்காங்க. அப்போது இந்த நபர்கள் உங்களை விட்டு விலகும் போதும் இல்லை வார்த்தைகள் பிரயோகிச்சிருக்கும் போதும் ரொம்ப கீழ்த்தனமாக உங்களை தாழ்த்தி கதைச்சிருக்கலாம், கீழ்த்தனமாக மாற்றி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இவர்கள் சைடில் பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு தப்பான நபர் அப்படின்ற மாதிரி உங்கள் கூட இருக்க ஒரு நபர் தான் சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிவைன் சொல்லுது. அதனால தான் இந்த நபர் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இந்த இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்கான். காதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அதீதமான ஒரு காதலையும் ஒரு நம்பிக்கையும் இந்த நபர்கள் வச்சிருக்கும் போது அப்போ இந்த நபர்கள்கிட்டே போயிட்டு ஒரு சில ஆதாரங்களை காட்டி உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் தகடுபொடியாக்கி ஒரு கமிட்மெண்ட்டான லைஃப்பை நோக்கி போகும்போது இந்த நபர்கள் நடுவில் பூந்து எல்லாத்தையுமே உடச்சி விட்ட மாதிரியே காட்டுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த எனர்ஜி. உங்கள் கூட இருக்க ஒரு நபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
இடத்துல இவர்கள் சொல்கிறத கேட்கும்போது இந்த நபர்களுக்கு உங்களை நம்பாமலாம் கிடையாது. இவ்வளோ தூரம் நம்பி நான் என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கும் போது எனக்காக நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் உங்கள் நபர்கள் சைடில் இருக்கிற பார்க்குறேன். அப்போ அந்த வழியில் தான் இந்த நபர்கள் இன்னுமே பேசாமல் சரியான ஒரு பதிலை கொடுக்காம கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லும் போதே உங்கள் கண் முன்னாடி ஒரு சில முகங்கள் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அந்த முகங்கள் தான் உங்களையும் உங்கள் நபர்களையும் இன்றைக்கி கூட இருக்கக்கூடாதுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த நபர்கள் இன்றைக்கி உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இடத்துல நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது இரு முகங்கள் வந்துட்டு போகுது. ஒரு சிலருக்கு ஒரு முகமாக இருக்குது, இன்னொரு சிலருக்கு இருமுகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு போகுது அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த காதலை சேர விடாமல் பிரித்து வைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா நான் இன்றைக்கி தியானம் பண்ணும்போது ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு தியானம் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்களுக்காக அப்படின்னு பண்ணும்போது இந்த துரோகியோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது. இந்த இடத்துல ரீடிங்ஸில் இந்த தியானம் பண்ணிட்டு எடுக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பச்சை துரோகியோட முகங்கள் எனக்கு காட்டப்பட்டது. உங்களுக்கும் அப்படியான முகங்கள் காட்டப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் நான் மாட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த எனர்ஜியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் நீங்கள் இணையணும். ஏன்னா நான் நடிக்கிற ரீடிங்ஸ் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபரோட பாதுகாப்புக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த நிமிஷம் இன்னும் நடந்துட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றது தான் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் இந்த ரீடிங்ஸ் ஒரு பாதுகாப்பாகவும் பொருத்தமாகவும் இருக்குது. எனர்ஜிஸ் கனெக்ட் பண்ணி பார்க்குறது என்னுடைய சப்ஸ்கிரைபர். இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் எனர்ஜியை கலெக்ட் பண்ணி தான் நான் இங்கே போடுறேன். அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு கூட பொருந்தாமல் இருக்காது, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய வகையில் தான் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். மொழியோட ஒவ்வொரு பாதுகாப்பான எனர்ஜி என்ன நடக்குது அப்படின்றத நான் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாலும் இந்த நபர்கள் அடையாளம் காட்டி கொடுங்க அப்படின்னாலும் இவங்க உண்மை என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாலும் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கான வேலைகளை நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தோட இணைஞ்சுக்கோங்க. எனர்ஜி கனெக்ஷன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துரோகியை அடையாளம் காட்டி உங்கள் உண்மை நிலையை உங்கள் பார்ட்னர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நம்ம குடும்பத்தோட கூட்டு எனர்ஜி செய்வோம். ஓகே, ஸோ அதனால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணி இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் நபர்கள் ஒரு சின்ன குழந்தையோ பச்சை குழந்தையோ கிடையாது. இந்த நபர்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த இடத்துல உங்களுடைய நபர்கள் இருந்து கொண்டிருக்காங்க. சமயத்தில் உங்கள் நபர்கள் ஒரு முட்டாளான நபர்களும் கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ ஆதாரத்தோட ஒரு சில விஷயங்கள் விளக்கப்படுது போது இந்த நபர்கள் அது ஈஸியாக நம்பிடுறாங்க. ஓகே, நம்பிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த நபர்கள் காட்டின ஆதாரங்கள் அப்படிங்கிறது மோசமாகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலையும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள், அதுலேயும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நபரோடு நீங்கள் கனெக்டாக இருக்கும்போது ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சிருப்பீங்க சொல்லாமல். ஆனால் இந்த துரோகி அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள் பார்ட்னர் கிட்ட போயிட்டு இங்கே பாரு, உங்ககிட்ட சொல்லாமல் இவங்க மறைச்சிருக்க இந்த விஷயத்த பாரு அப்படின்றத அப்பட்டமாக வெளிக்காட்டியிருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறாங்க, இது இவ்வளோ ஸ்டெக் மூமெண்ட் இருக்குது, இவ்வளோ ஒரு இருகின நிலை இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இந்த நபர்கள் என்னென்ன விஷயத்த மறைச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிச்சை போடுறாங்க. மீண்டு வர முடியாத ஒரு முடிச்சுகளை தான் இந்த நபர்கள் இட்டிருக்காங்க. முடிச்சுகள் இடப்பட்டிருக்கு அல்லது இட்டு கொண்டிருக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒவ்வொருவரோட எனர்ஜி பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம் சப்ஸ்கிரைபர்களுக்கு. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி விழுந்த முடிச்சு, ஒரு சில நபர்களுக்கு இப்போ தான் அந்த முடிச்சு விழுந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க டிவைன். உங்கள் நபர்களை பொறுத்த மட்டும் இப்போ உங்கள் நபர்கள் என்ன விஷயத்த பார்க்குறாங்க கவனித்து பார்க்குறாங்க அப்படின்னாலுமே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உண்மையே சொன்னாலுமே கூட அவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னா இங்கே ஒரு பொய் தெரியுது. ஏனோ அவங்களுடைய மூளை இந்த நபர்கள் செஞ்ச சலவை வேலையால் உங்களுடைய நபர்களுடைய மூளை ஒரு இடத்துல லாக் பண்ணப்பட்டுருச்சு. இது இப்படி தான் என்கிட்ட இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சிருக்கு, இது இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில இறுக்கமான ஒரு மனத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டுருச்சு. அப்படின்றதுனால நபர்கள் தொடர்ந்துமே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ருக்கு. அந்த காதலை பொறுத்து நீங்கள் பட்ட வேதனை, வலி, அவமானம், இந்த பழி எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்றத நான் சொல்லும் போதே உங்கள் மனசு துடிக்குதுன்னா இது உங்களுக்கான ரீடிங் தான்.
ஒரு விஷயம், இந்த துரோகி ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த பொய்க்கு பின்னாடி இருக்கிற ஆதாரம் சீக்கிரமாகவே உடைய போகுது. பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தினால உடைய போகுது. ஏன்னா பொய் சொல்லும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு தடயத்தை விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ பெருசாக ட்ராமா பண்ண இந்த நபர்களுக்கு பிடிச்ச இந்த நபர்கள் ஒரு சின்ன குட்டி தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்றதுனால உங்கள் பார்ட்னர் கண்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆதாரம் கிடைக்கக்கூடும். இந்த இடத்துல டெத் ஆகிடுச்சுல உங்களுக்கும் அந்த நபர்களுக்குமான ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ அந்த ஆதாரம் கிடைக்கும்போது புதுப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கும். பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் நான் பண்ணாத தப்புக்கு இங்கால பழைய சுமந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட்ல வந்து உண்மை உறங்காது அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பேரையும் உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த நபரோட முதல் எழுத்தையும் இனிஷியல் ஓகே மற்றும் ரகசியமா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நைட் இந்த பழி வாங்குறத தொடைக்கிறதுக்கு நான் உங்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு ப்ரேயரை வந்து வைக்கிறேன். ஸோ இதை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவர்களுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ நேற்று நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய நேம்களை வந்து போட்டிருந்தீங்க. நான் என்ன தான் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போட்டு அவர்களை வந்து நான் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஐ எம் ரியலி சாரி. ஓகே, நான் இது வந்து தெளிவாக சொல்லிட்டேன். நான் பார்க்குற ரீடிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் அதே மாதிரி ப்ரேயர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு. ஓகே, அதாவது சின்ன பிள்ளை விட்டுறேன் சப்ஸ்கிரைபர். ஓகே, ரைட் தானே? ஸோ மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதில் இணைஞ்சு கொள்ளணும், இந்த பரிகாரம் ப்ரேயர்ஸில் இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னா முதல்ல முக்கியமாக பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்கிறது. அதுக்கு பிறகு அந்த துரோகியோட நேம் உங்கள் நேம் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்கிறது. ஓகே, கண்டிப்பாக பிரபஞ்சத்திட்ட வந்து நானுமே ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். இந்த மறைக்கப்பட்ட இந்த விஷயம் துரோகத்துக்கான தண்டனை உங்களுக்கான நீதி மிக விரைவாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நானுமே டிவைனை வந்து இன்றைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து இந்த விஷயத்துக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக தெரிவிச்சிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணும்போது விடை தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்க நபர்களுக்கும் பிரபஞ்சம் மொழி ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும். ஓகே, ஸோ அன்பையும் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவைன் ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது அது உங்களுக்கு பர்சனலி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இரட்டிப்பாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், சீக்கர்.